ஒரே ஒரு சீட்டு எல்லாமே போயிடுச்சு. ஸோ தமிழக வெற்றி கழகத்துக்கு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சிக்னல் கொடுத்துருக்காங்க. ஸோ நேற்று தான் ஒரு வீடியோ போட்டிருப்போம். அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கிட்ட தமிழக வெற்றி கழகம் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டு இருக்குன்னு. இன்னைக்கு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அதுக்கான சிக்னலை இன்டைரக்டாக தளபதி விஜய் அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க. டீட்டெயிலாக பேச போகிறோம். அதாவது ஆல்ரெடி அதிமுக கூட்டணியில் தான் பாமக இணைகிற மாதிரி இருந்தது. ஆனால் அதிமுக அந்த ஊர் சீட்டு கொடுக்காததால் இப்ப அதிமுக மீது பாமக சம கோபத்தில் இருக்காங்க. அதாவது மாநிலங்களவை சீட் அன்புமணி ராமதாஸுக்கு தான் இதுக்கு முன் இருந்தது. ஆனா இந்த டைம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக நிர்வாகிகளுக்கே முன்னாள் அமைச்சர்களுக்கே அந்த மாநிலங்களவை சீட் கொடுத்துட்டாங்க. அதுக்கான மிக முக்கியமான காரணம் என்னன்னா, அதிமுக ஆல்ரெடி எடப்பாடி பழனிசாமி அவர்களோட பவர் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு. அதை அதிகப்படுத்தணும். அதே மாதிரி அதிமுக நிர்வாகிகள் மத்தியில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஆதரவு அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி தான் அதிமுக நிர்வாகிகளுக்கே பதவியை கொடுத்துட்டாங்க. இது பெரிய சர்ச்சையாக வெடித்தது. ஏற்கனவே தேமுதிகவும் செம கோபத்தில் இருக்காங்க. பாமகவும் செம கோபத்தில் இருக்காங்க. தேமுதிக அதிமுக சமாதானப்படுத்தியது. உங்களுக்கு 0.4% தான் வாக்குகள் இருக்கு. இதை வச்சுட்டு எப்படி உங்களுக்கு மாநிலவை சீட் கொடுப்பது அப்படிங்கிற கேள்வி கேட்டு சமாதானம் படுத்திட்டாங்க. ஆனா பாமகவை அந்த மாதிரி சமாதானம் படுத்த முடியாது. பாமகவுக்கு வாக்கு சதவீதம் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிற விஷயம் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஆல்ரெடி மாநிலவை உறுப்பினராக இருக்காங்க. ஸோ இப்போ அவர் கொடுக்காததால் பெரும் கோபத்தில் அதிமுக மீது பாமக இருக்கு. அதனால அதிமுக பாமக கூட்டணியில் பெரிய விரிசலே ஏற்பட்டு இருக்கு. ஸோ அதிமுக பாமக தான் கூட்டணியில் சேர மாதிரி இருந்துச்சு. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்த சின்ன தவறால் இவ்வளவு பெரிய இம்பாக்ட் வெடித்திருக்கு. ஸோ இப்போ இன்டைரக்டாக தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் திரு விஜய் அவர்களுக்கு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி அன்புமணி ராமதாஸுக்கு, அதாவது பாமகவுக்கு தமிழக வெற்றி கழகம் சார்பாக வலை போட்டு கொண்டு தான் இருக்கு. முக்கியமாக ஜான் ஆரோக்கியசாமி, அதாவது அன்புமணி ராமதாஸ் அவர்கள் முதல்வர் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராட்டஜி கிரியேட் பண்ணவரா இப்போ தளபதி விஜய்க்கு ஸ்ட்ராட்டஜிஸ்டாக இருக்காரு. ஸோ அவர் மூலமாக அன்புமணி ராமதாஸுக்கு ஒரு லிங்க் கிரியேட் பண்ணி, ஸோ ஒரு கனெக்ஷன் கிரியேட் பண்ணி அங்கே பேச்சுவார்த்தை நடந்து கொண்டு இருக்கு அப்படிங்கிற தகவல்கள் எல்லாமே வெளியானது. ஸோ அதுக்கான வீடியோ தான் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி போட்டுருந்தோம். இன்னைக்கு ஸ்பீச் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ 2026 சட்டமன்ற தேர்தலில் பாமக கூட்டணியில் இருக்க கட்சி ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. அந்த ஆட்சியில் எங்களோட உதவிகளும் நிறையவே இருக்கும். அதாவது இன்டைரக்ட் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. அதாவது அதிகாரத்திலையும் ஆட்சியிலையும் எங்களுக்கு பங்கு வேண்டும், பங்கு எங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. வேண்டும் சொல்லலை, கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஸோ திமுக பொறுத்த வரைக்குமே எந்த இடத்துலையுமே ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிற விஷயத்த கொஞ்சம் கூட சொல்லலை. ஈவன் செய்தியாளர்கள் கேட்டாலுமே இந்த ஒரு விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடாது அப்படி சொல்லி திருமாவளவன் அவர்கள் கூட சொல்லியிருக்காங்க. இந்த சைடு பார்த்தா அதிமுகவும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிற விஷயத்த சுத்தமாக சொல்ல. ஈவன் விஜய் அவர்கள் அதிமுகவில் நான் கூட்டணிக்கு வரேன், எங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேணும் அப்படின்னு கேட்டப்பறம் இல்லை கூட்டணி வேண்டாம் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி தான் ஒதுங்கி போனாங்க. இப்போ பாமக அன்புமணி ராமதாஸ் அவர்களே ஆட்சி அதிகாரத்தில் எங்களுக்கு பங்கு கண்டிப்பாக இருக்கு அப்படிங்கிற விஷயத்த சொல்லும்போது, ஒருவேளை தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி உறுதியாகி விட்டதோ அதனால தான் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கட்டாயமாக இருக்கும் சொல்ல இருக்கு அப்படின்னு சொல்றாங்களோ அப்படிங்கிற கேள்வி எழுகிறது. இல்லை இன்டைரக்டாக விஜய் அவர்களுக்கு அன்புமணி அவர்கள் சிக்னல் கொடுக்குறாங்களோ அப்படிங்கிற கேள்வியும் எழுகிறது. ஸோ நீங்கள் சொல்லுங்க, அன்புமணி அவர்களும் விஜய் அவர்களும் இணைந்தால் எந்த அளவுக்கு ஒரு பெரிய இம்பாக்ட் தமிழக அரசியலில் கிரியேட் ஆகும்?